ஆண்டவர் வாசல் பலியில் நிற்கிறோம், ஆனால் உள்ளே போக முடியாமல் நிற்கிறோம். 10 வருஷம் ஆச்சு, இன்னும் கதவை தட்டிட்டு தான் நிற்கும். ஒரு ஆளை உள்ளே போயிட்டு இருக்கா செலக்ட் ஆகி உருவாக்குறதற்கு. ஆண்டவர் உருவாக்கி உங்களை எடுப்பதற்கு கூப்பிட்டு அழைக்கப்பட்டவளாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் கேட்டுக்குள்ளே போக முடியலை. அதனால தான் இன்னும் உருவாக்கப்படாதபடி, கிறிஸ்து உங்களை உருவாக்காதபடிக்கு இன்னும் நாம் என்ன செய்துட்டு இருக்கோம்? கேட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கோம். ஆனால் பைபிளில் பவுல் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னை அழைச்சிரு ஆண்டவரே, கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? உள்ளே போயிட்டீங்களா? கேட்டுக்குள்ள அழைக்கப்பட்டு என்னைக்கும் நீங்கள் தட்டிட்டு தான் இருக்கிறீங்களா? கதை ஒரே தட்டு வந்து தட்டுன்னு தட்டுறான்னு சொல்லி உங்களை வந்து பார்த்தா, இன்னும் உனக்கு டிக்கெட் வரலையா, இன்னும் உனக்கு நிறைய கிரியை, இன்னும் நீ ஆயத்தத்தோடு வரணும், இன்னும் உலகத்துக்காக தான் நீ வந்திருக்கிற. புரியுதாமா? புரியுதையா? நீ உலகத்துக்காக தான் நீ வந்து நிற்கிற, நீ உருவாக வரல, நீ உலக தேவைக்காக வந்து நிற்கிற. ஆனால் தேவன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்க வருவது அவர் அறிகிற அறிவுக்காக வர வேண்டும். பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயப்படாதீர்கள், மகிழ்ந்து களி கூறுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திடுவார். யோவேல் 2:21 உங்களுக்கு நான் சொல்றேன். பயப்படாதீங்க. தேவ செயல் உங்களிலிருந்து வெளிப்படும் போது, தேவன் உங்களை குணமாக்கி நிறுத்தும் போது நீங்க அறிந்து கொள்வீர்கள், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உங்க கிரியைகள் தேவன் அறிந்திருக்கிறார். அந்த கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறபடினாலே தேவன் யார் என்று அறிகிற அறிவை உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தணும் என்று நினைக்கிறார். அதனாலதான் சந்தித்தம். அடுத்து தொடர்ந்து வாசித்து பாருங்க. அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு திரும்பும்படி உங்களை யாரு எங்க இருந்து அழைச்சாரு? உங்க இனத்தாருடைய, அதை வாசிங்க, உங்க இனத்தாரை விட்டும், உங்கள் சுய ஜனத்தாரை விட்டும், அந்நிய ஜனத்தாரை விட்டும். எப்படி? உங்க சொந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? அந்நிய ஜனத்தார் போல இருக்கிறாங்களா? அந்நிய ஜனத்தாருடைய கலந்து இருக்கிறார்கள். அந்நிய ஜனத்தாருடைய குணம் எங்க இருக்குது? இஸ்ரவேலுக்குள்ள இருக்குது. அதனால இஸ்ரவேல் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அதனால உன்னை ஸ்பெஷலா உன்னை சந்திச்சு உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறாராம். அல்லேலூயா. நீங்க ஸ்பெஷல் தானே, ஆனா நீங்க உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது நீங்க ஸ்பெஷல்னு. அதனாலதான் நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க மறுபடி எங்க விழுந்துட்டு இருக்கீங்க? உலகத்துக்குள்ளே, உலக பொருளுக்குள்ளே, உலக காரியத்துக்குள்ளே. உலக காரியத்தை குறித்து பேசும்போது ரொம்ப நல்லா பிடிக்குது, சத்தியத்தை சொல்லும் போது அவங்க எல்லாம் சத்ருவா மாறிடுறாங்க. ஆமென். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பது நிச்சயம். அது தானா நடக்கும். அநித்தியமானது இல்ல, நித்தியமானவைகளை தேடுங்க. பரலோகத்துக்குரியதை தேடுங்க. மேலானவைகளை தேடுங்க. மேலான கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. மேலான வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. மேலான கனிகளை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனிடத்தில் இணைகிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. அதற்காகவே பிசாசுடைய அதிகாரத்தை வீழ்த்தத்தக்கதாக உரிய சாட்சி உள்ள பிள்ளைகளாய் உங்களை நிறுத்துவதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறான். ஆமென் சொல்லக்கூடாதான்? ஆனா நாமளும் சில சூழ்நிலை வச்சு கோழையா விழுந்து போகிறோம். ஆமென் சொல்லக்கூடாதான்? உண்மையிலே சொல்றேன், எனக்கு ஆண்டவர்கிட்ட இணைந்திருப்பது ரொம்ப ஆசை. ஆனா உங்களோடு இணைந்து நிற்பது கஷ்டம். எசேக்கியேலை பார்த்து சொல்லார், உன்னை கடின நெற்றி உள்ளர் மத்தியில உன்னை கொண்டு போறேன், நீ அவர்களை குறித்து பயப்படாத. ஆண்டவரே, எனக்கு இரட்டிப்பான பலத்தை தருவீராக. 4 வருஷம் போதிச்சாலும் கேட்டை தட்டிட்டு தான் நிப்பிய. எப்படி உள்ள வர்றதுக்கு இன்னும்
ஆயத்தத்தோடு வாமா, உள்ள வரும்போது ஆயத்தத்தோடு வா. எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற விட்டுட்டு புதிய காரியத்தை அறிகிறதுக்கு வாங்கன்னு சொன்னா, உலக காரியத்தை எண்ணத்தோட வந்து நின்னானா, எப்படி நீ உள்ள வந்தோன்னு திரும்பி எங்க போற? நீங்க ஆண்டவர் அவரே வாசலா இருக்கிறாராம். அந்த வாசலை வந்து தட்டும் போது டெய்லி ஏசப்பா வந்து பார்க்கிறாராம். உங்க இருதயத்தை நினைவுகளை பார்க்கிறாராம். டெய்லி வந்து பார்த்துட்டு உங்க இருதயம் எங்க இருக்கு, எங்க பொக்கிஷம் இருக்கு, அங்கே உங்க மனமும் இருக்கு. ஆனா அவர் நினைக்கிறார் தட்டுகிற வேகத்துல மற்றவெல்லாம் டக் டக்குன்னு தட்டுறான். ஆனா அந்த மெதுவா தட்டுனாலும் அவன் இருதயம் உள்ள நோக்கி இருக்குமா, மேலானவைகளை நோக்கி இருக்குது. ஆனா சிலர் வேகமா தட்டுறதை பார்த்து ஆண்டவர் அடிச்சு புரண்டு வந்து பார்த்தா, வேக தட்டுன வேகத்துல இருதயம் எங்க இருக்கு, உலகத்துக்குள்ள இருக்குயா. ஆனா வேகம் பரலோகத்துக்கு எதுவா இல்லை, வேகம் இல்லையா. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வர போகிறார். ஆனா அவர் அறிகிற அறிவில்ல, சீக்கிரம் அரப போறார் என்ற அறிவும் இல்லை. அவர் வருகிற நேரம் வந்துட்டுன்னு புத்தி உள்ள ஸ்திரியா தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு, தன்னை காத்து கொள்வதற்கும் நேரம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க தட்டிட்டு இருக்கீங்கல்ல, தட்டுறீங்களா இல்லையா? எப்படி தட்டுறீங்க? நான் மெதுவா தட்டுறேன், நீங்க எப்படி தட்டுறீங்க? வேக வேகமா. நான் அவர் நினைச்சாரு, எப்போ என் பிள்ளை என்ன அடிச்சு புரண்டு உள்ள வந்துரு, அப்ப இவ்வளவு எடுத்து பயன்படுத்திடலான்னு வந்து பார்த்தா, எதுக்கு தட்டுனீங்க? ஆண்டவரே எனக்கு ஜுவல்ஸ் இன்னும் 10 பவுனுங்க அடவுல இருக்கு, ஆண்டவரே எப்படியாவது எடுத்து தந்துருங்க. அட, இன்னும் அடுத்த மறுநாள் ஓடி வந்து பார்த்தானா, இன்னைக்காவது அதெல்லாம் விட்டுட்டு வருவா. இன்னும் ஆண்டவரே எனக்கு சொத்து வாங்கணும்னு ஆசை, அந்த சொத்துக்கு 10,000 ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், இன்னும் 30 லட்சம் ரூபாய் வேணாம் ஆண்டவரே, நீ தந்துருவீர் ஆண்டவரே. வெளியிலே நில்லு. தூதர்களை பார்த்து சொல்றாரு, அவளுக்கு என்ன உண்டோ பார்த்தேன்னு போயமா, அவ உள்ள இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை. ஐயா நீங்க உங்களை சொல்ல, உங்களை உள்ள இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை, ஏதாவது கிடைக்குமான்னு பிச்சை வாங்கிட்டு போவதுக்கு தான் ஆண்டவர் சொன்ன. பிள்ளையா உள்ளவாயா, கேட்டுக்குள்ளவா, உள்ள வந்துரு. நீ கேட்கறதுக்கு முன்பாகவே பிதா உனக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீ கேட்டு வாங்கி போவதற்காக அல்ல, அவர் ஒரு கூட இருந்தா கர்த்தர் நீ செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதே தேவ சித்தம், உன்னை ஆசீர்வதிப்பதே தேவ சித்தம். டெய்லி வந்து தட்டி 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 வேகமா தட்டினாலும் நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவரே மெதுவா தட்டுறவன் எல்லாம் உள்ள கூப்பிடுறாரே, நான் வேகமா தட்டி அவசரப்பட்டு தட்டி முட்டி கூப்பிட்டாலும் திறந்துட்டு வாசலை பூட்டிடுறீங்களா ஆண்டவரே? காரணம் என்ன தெரியுமா? உங்களை லோத்துடைய மனைவி மாதிரி அங்க இருக்கிற யார் மேல அங்க லோத்துடைய மனைவிக்கு ஃபுல்லா எங்க எண்ணம், எங்க உலகத்தா? தேவன் அழிந்து போகிற அநித்தியமான காரியத்தின் மேல் அவளுக்கு கண்ணு. அதுதான் அவ உப்பு தூணா நின்றார். தேவன் கொண்டு வரணும் வேக வேகமா. கர்த்தர் யார் சொல்ல, லோத்துடைய மனைவியும் வேண்டாயா, அங்க பொல்லாத இருக்கிற ஜனங்கள் அங்க வேண்டாம் வேண்டாம் வந்துருன்னு சொல்லி கர்த்தர் அழைச்சிட்டு வந்தோம். அவளுடைய எண்ணம் அங்க இருக்கிறதுனால, அவளுடைய சிந்தை அவளுக்கு அங்க இருக்கிறதுனால திரும்பி பார்த்தா உப்பு தூணாய் மாறி தேவனுக்கு சித்தமான இடத்துல போய் சேர முடியாமல் போய்விட்டது. அல்லேலூயா. ஐயா, அம்மா, தங்கச்சி, அக்கா, பிள்ளைகளே, தட்டுறதெல்லாம் ஆண்டவருக்காக நல்லா தான் தட்டுறிய. ஏன் தெரியுமா தட்டுது? உலக காரியத்துக்காக தட்டும் போது பயங்கரமா தட்டுவிய வாசல. ஆனா ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு உலக காரியத்தை பெற்றுக்கொள்றீங்க. இன்னும் நீங்க பிள்ளை ஆகவில்லை. நீங்க எப்பவோ அவருடைய பிள்ளை ஆகியிருந்தா நீங்க கேட்பதற்கு முன்பாகவே நீங்க முழங்கால் போடும் போதே அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க தேவ சித்தமா இருக்கிறார். ஆனா கர்த்தர் இவர் எப்படிப்பட்டவனா, அந்நேரம் வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேரையும் கொல்லணும்னு நினைச்சவன் பவுலையா.
ஆனா இயேசுவை பார்த்த உடனே அவன் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுட்டு வருகிற அளவுக்கு இயேசு நேசிச்சான். அறியாம செய்துட்டனே, அறியாம நாங்க இருக்கிறனே. நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், இயேசு மெய்யாகவே இந்த உலக இரட்சகர், என்னை மீட்க வந்த இரட்சகர், என்ன பாவத்திலிருந்து மீட்க வந்த இரட்சகர், பாவ சிந்தையிலிருந்து விடுதலை கொடுக்க வந்தவர், தேவனோடு இணைக்க என்ன அவரை எனக்காக பலியாய் கொடுத்து என்னை மீட்டு வந்த இரட்சகர். அவர் இரத்தத்தால் நான் சுத்திகரிக்கப்படுவேன். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நான் எழுந்து நித்திய ராஜ்யத்திற்கு ஏதோ வெளிச்சமாய், நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பேன் அவர் விசுவாசித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க எல்லாரும் வெளிச்சம், உலகத்துக்கு வெளிச்சம் தானே சொன்னாரு. ஆனா ஏன் இருள இருக்கிறீங்க? நீங்க வெளிச்சத்தின் பிள்ளை தானே, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளை தானே. அப்ப தைரியமா பவுல போல நிக்க வேண்டியதானே. நிக்கிறவன் ஏன் விழுந்து விழுந்து எழும்புற? நிக்கிறவன் தேவனிடத்தில் நிக்காதபடி ஏன் உலகத்துக்குள்ள விழுந்து 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 நித்தமும் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறா? ஏன் மாற காரணம் என்னையா? உங்கள் தேவனோடு இணைந்து இருக்காமல் நீ உலகத்தோட மறுபடியும் இனத்தாரோடையும் பொல்லாத ஜனங்களோடு இணைந்து இருக்கிறத காரணம். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை போய் பார்த்து ஏகமாய் தட்ட வேண்டியதில்லை. உங்க இருதயத்தை கர்த்தருக்காய் கொடுங்கள். என் ஆண்டவருக்காய் இருதயத்தை கொடுங்க. என் ஆண்டவர் இயேசு கர்த்தர் உள்ள இருதயத்தில் வந்து வாசமாய் இருந்து அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறார். உலகம் துன்பப்படுத்தையா, ஆனா ஆண்டவர் உங்களை துன்பப்படுத்த மாட்டார். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். தேவன் உயர்த்துவார், மேன்மையாய் வைப்பார். நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களி கூறு மகனே, அளவேண்டா, மகிழ்ந்து களி கூறு. பாடமாட்டிகளே சோத்துறான், அவங்களுக்கு பாட்டு வரலடா. ஏன்னா இப்பதான் என்ன தெரியுமா, கேட்டு வரைக்கும் பழையது போல தட்ட வந்தாவ, இந்த செய்தியை கேட்டோன்னு திரும்பி போறாவ. ஓடி பழையது போல தட்ட வந்தாவ. 2 நாளா நீ தட்ட வரைச்சமே தூதர் இல்ல. இப்ப தூதர் சொல்ல 2 நாளா என் ஆண்டவரை டார்ச்சர் பண்ணி உனக்காக ஓடி வந்தாரு. நீ பழையதெல்லாம் விட்டுட்டு வர வேண்டியதானே. உன்னை இனத்தார்ட்ட இருந்து கட்டு காரியங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வராத. அந்நியர்கிட்ட இருந்து கத்தவைகள்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வராத. புதிய காரியத்தை கற்றுக்கொள்ள முடியா, வெறுமையாவா. ஆண்டவர் வாசலையே காத்திருக்கிறார் உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக. உன்னை உருவாக்கி மறுபடியும் உலகத்துக்குள்ளே நிறுத்த, தேவ நாம மகிமைக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக உங்களை அவர் கேட்ட பாத்திரமாய் நிறுத்தி உங்களை அவர் அழகு பார்ப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆனா நாம அவரை ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஏமாத்தல, நாம ஏமாந்துட்டு இருக்கோம். அவரை எப்படி ஏமாற்ற முடியும்? அவர் இருதயத்தின் நினைவுகளை அறிகிறவர் அல்லவா, வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறவர் அல்ல. அவர் இருதயத்தின் ஆழத்தை அறிகிற தேவன். அவரை அறிகிற அறிவோடு தேவனிடத்தில் நெருங்க வேண்டும். இருதயத்தை கொடுத்து நெருங்க வேண்டும். நம்ம சுய புத்தினால நெருங்க கூடாது, சுய எண்ணத்தினால் நெருங்க கூடாது. பவுல் அழகா சொல்வார், என் எண்ணத்தினால் உண்டானதல்ல. பவுல் அழகா சொல்வார், என் எண்ணத்தினால் உண்டானதல்ல கிறிஸ்து, நான் அவரை தரிசித்தேன். அவர் என்னிடத்தில் பேசினார், அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை பரிசுத்தமாக்கி நடத்தி இருக்கிறார். அவர் என்னை இன்றும் நேர்வழியாய் நடத்தி அநேகருக்கு சாட்சியாய் என்னை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைதானா? வெளிச்சத்தின் பிள்ளைகள் எல்லாம் அல்லேலூயா சொல்ல பாப்போம். நான் மெதுவா தட்டி உள்ள போறேன். எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு, நான் விட்டாச்சு. இனி கத்தி, ஏன்னா நான் நிறைய தடவை வேகமா தட்டி அடி வாங்கிட்டேன். இப்போ என் கிரியைகளை அழிச்சிட்டு வந்தாதான் என் ஆண்டவரை துன்பப்படுத்தினா, என் அப்பாவை லைட்டை டச் பண்ணி பார்க்குறேன். ஆண்டவரே பையன் வந்து பாருங்கப்பா, பழையது மாதிரியெல்லாம் வேக வேகமா தட்ட மாட்டேன். நீர் அவசரப்பட்டல நீங்க வரண்டா ஏசப்பா, நான் மெதுவா தட்டுறேன். ஆனா அதே வேகம் ஆண்டவருக்கு, அதே வேகம். இப்ப என் பிள்ளை கரெக்டா ஆயிட்டானா? உலகத்திலிருந்து என் பிள்ளை வந்துட்டாளா?
உலக எண்ணத்தை விட்டு வந்துட்டாளா? லோத்து எங்க ஓடி போனா? எங்க ஓடி போனா? சத்தமா சொல்லுங்களேன். எங்க ஓடி போனா? சோதம். லோத்து எங்க ஓடி போனா? தேவன் சொல்லுகிற மலைக்கு ஓடி போ. ஆனா அவன் கண்ணுக்கு பார்வைக்கு நலமா இருக்கிறதை அவன் தெரிந்து கொண்டான். அதனால லோத்து பாவ சந்ததியாய் மாறிவிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, அவனு மேல கர்த்தருக்கு ஆபிரகாம் நிமித்தமாய், ஆபிரகாம் வேண்டிக் கொண்டது நிமித்தமாய் அவர் வந்து என்ன செய்தாரு? பார்க்கிறார் லோத்தை விசாரிச்சுட்டு வரேன். லோத்து இருக்கிற நிலைமை சரியில்லை. உடனே அவனுடைய கரத்தை பிடித்து தூதர்கள் இழுத்து கொண்டு போறாங்க. நீ உன் பிள்ளைகளும் பெஞ்சாதிகளும் ஓடி போங்கள். ஆனா பெஞ்சாதிக எங்க கவனம்? ஒரே பாரம் எங்க? சோத்திரம். ஐயா அம்மா, இது மனுஷ வார்த்தை இல்ல, இது தேவ சத்தம். உங்க எண்ணங்களையும் உங்க உள்ளத்தையும் தெளிவிக்கிற தேவ சத்தம். இனி வேகமா தட்ட வேண்டியதில்லை, ஐயோ ஒப்பார அடிக்க வேண்டியதில்லை. நீங்க உண்மையா ஆண்டவருக்கு பிரியமா உங்க உலகத்தின் காரியத்தை விட்டனா அப்பான்னு மெதுவா கூப்பிட்டோன்னே அவருடைய பிரசனம் இந்த இடத்தை மூடும். ஆபத்து நாள்ல உங்களோடு கூட இருந்தா அவர் தப்பிப்பார். உங்க கூட இருப்பேன்னு சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்ற. ஆபத்து நாட்கள் அவனோடு கூட இருந்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு இல்லை, அவர் என் கூட இருப்பதற்கு என் இருதயத்தை நான் சுத்தப்படுத்தி அவர் கரத்தை நான் கையில கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை நாள் தான் கூப்பிட்டு என்ன உயிர் போகுது? நீ கூப்பிட்டு உயிர் போக வேண்டிய அவசியம் இல்லை ஐயா, போராட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒண்ணு தேவை, நான் அவருக்கு கொடுத்துட்டேன்னா அவர் என் கையில வச்சிருப்பார். என்ன நித்தமும் என்னை ஆபத்து வரும்போது அவர் முன்பாக நிற்கிறத இந்த ஆபத்து பார்க்கும். எனக்கு அதுதான் தேவை. போராடி நினைக்கிறேன். நான் மெதுவா தட்ட விரும்புறேன். நான் அவரிடத்துல கனிவா உத்தரவு, அவர் கனிவாய் மிதமாய் அவரிடத்துல அணுக விரும்புகிறேன். அல்லேலூயா. மீகாயில ஒரு வார்த்தை இருக்கும், எனக்கு என்ன ஆண்டவர் கேட்கிறார், நீ கனிவாய் என்னிடத்தில் அவரிடத்தில் சேர்வது தானே அவருக்கு விருப்பம். நன்மை இன்னதென்று அறிவித்திருக்கிறாரே, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக. ஐயா என்னையா கேட்டாரு? ஐயா என் ஆண்டவர் என்னையா கேட்டாரு? உனக்கிட்ட பணத்தையா கேட்டாரு? நாங்க ஒருவேளை சர்ச்சில் இருக்க பாஸ்டர்மாரோ பணத்தை கேட்பாங்க. ஆண்டவர் கேட்டது மனத்தாழ்மையா, கனிவையா, கனிவாய் உத்தரவு சொல்லுவதை ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. உன் வேகமா தட்டின உடனே ஐயோன்னு கூப்பிட்ட உடனே இல்லை, உன் இருதயத்தின் எண்ணங்கள் யோசனைகள்லாம் அவருக்கு பிரியமானபடி மாத்தினாலே முழங்கால் போட்ட உடனே அவர் உன் அறையில கர்த்தர் வருவார். நிக்கிறவன் விழாதபடி நிக்கிறவன் தேவ சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாள் நம்ம தட்டுகிறோம். இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுறோம். அவரே வாசல். அவரை கூப்பிட்ட உடனே அந்த வாசல் ஓப்பன் ஆகும். ஆனா ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் பிதாவாகிய தேவன் உங்களை உற்று பார்க்கும் போது இயேசுவுக்கு பிரியமான பாத்திரமாய், அவரை சாட்சி கொடுக்கிற பாத்திரமாய் இருந்தால் பிதாவாகிய தேவன் இயேசு உங்களிடத்தில் வந்து தங்கி அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். வேணும் உங்க குடும்பத்தில் இருள் இல்லாதபடி வெளிச்சத்தில் நடக்கிற பாக்கியத்தை தேவன் உங்களை கொடுத்து நித்திய பங்கை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதே அப்படியே மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே அப்படியே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உனக்கும் எனக்கும் சபைக்கும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் எல்லா துதிகர மகிமையும் அவருக்கே செலுத்துவோம். எல்லா துதிகர மகிமையும் எல்லா கனமும் எல்லா உயர்வும் எல்லாம் அல்ல தேவனுடைய சமூகத்தில் நான் உயர்த்துகிறேன். என்னை தர மட்டும் தாழ்த்துகிறேன். எல்லா கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல புறப்பட்டு வருகிறபடினாலே எல்லா வல்ல தேவனை உயர்த்துகிறோம், இயேசுவை உயர்த்துகிறோம், பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறோம். ஓ ரகா தடரா தடக தடரலா தடா ரிகடா துட கதடரா. ஓ ஊழியம் செய்கிற மகளே மகனே, ஊழியம் செய்ய விரும்புகிற பிள்ளையே, தேவனிடத்தில் கர்த்தர் திரும்பு. உன் இருதயத்தை சுத்திகரித்து விட்டு ஆண்டவரிடத்தில் வா, ஆயத்தத்தோடு வா. ஆயத்தம் இல்லாமல் வருகிறதுனால தான்
அழுது அழுது சாவ வேண்டியது இருக்குது. நீங்கள் எப்பொழுதே உங்க இருதயத்தை சரிப்படுத்திட்டு செவைப்படுத்திட்டு வந்தானா, ஐயா அம்மா எப்பவே என் ஆண்டவர் வந்து நின்ன போதே உங்க ஆபத்தை முன்னோக்கி நின்று அவர் உங்களுக்கு தடைகளை மாற்றி போடுகிறதையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறதையும் கர்த்தருடைய ஜனம் என்று ஜனங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் எப்பவே எழுந்தருளிப்பாரே. உலக சிந்தை, உலக சிநேகம் மரணத்தை உண்டாக்கும். அற்புதர் உங்களுக்கு அற்புதம் செய்ய தான் காத்திருக்கிறார். எந்த சந்தேகம் இல்லை. பயப்படாத, நீ பயப்படாத மகளே, மகிழ்ந்து களி கூறு. எதனால? எனக்கு இருதயம் சுத்தாக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல நான் தட்டும் போது எப்படிப்பட்டவளா தட்டுனேனா, உலகத்தின் மேல் உள்ள நோக்கத்தையும் உலக காரியத்திற்காக தேவனிடத்தில் வந்தேன். ஆனா இப்பொழுது வரும்போதோ இல்ல, அந்த கர்த்தர் இனத்தாருடைய காரியங்கள் அல்ல, இன்னும் பொல்லாத ஜனங்களுடைய காரியம் அல்ல, தேவனுடைய காரியமா நான் வருகிறபடினாலே நான் உள்ள பிரவேசிப்பேன். ஆண்டவர் சொல்ல, வா மணவாட்டிய வா, உள்ளவா, உட்பிரவேசி, ஆமா உள்ளவா. ஏமா வெளியே நிக்கிற? உள்ளவா. நீ ஏன் கேட்ட தட்டிட்டு இருக்கிற? ஓ ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவளே, நீ என்னிடத்துல வா, உள்ளவா. நீ எனக்காக துன்பப்பட்டாய், எனக்காக அடிக்கப்பட்டாய், எனக்காக நொறுக்கப்பட்டாய், என் நிமித்தமாய் நீ அவமானப்பட்டாய். ஏ மகளே, நீ உள்ளவா, வெளியில நிக்கிறவா இல்ல. ஐயா, நீ உள்ள இருக்கிறவன், தேவனோடு இருக்க வேண்டிய நீங்க வெளியில நிக்க வேண்டாம், உள்ளவா. மணவாட்டியே வா என்கிறார். என்னைக்கு பார்த்தாலும் தட்டி தட்டி தட்டி, இல்லையா நீ வருவதற்கு முன்பாகவே தேவன் அறிந்திருக்க வேண்டும். என் பிள்ளை வர்றான், என் ரூம்ல வர்றான், என் ஆண்டவர் என்ன நோக்கி கூப்பிட வர்றான், என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு தூதர்கள் அவர் கட்டளையிடணும். நான் அறை வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாகவே என் தேவனி என்ன காரியம் என்று என்னை விசாரித்து உள்ள வரும்போதே எனக்கு பதில் கொடுக்கிற ஸ்லாக்கியம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் படுகிற வேதனை அவருக்கு தெரியும், நான் விடுகிற கண்ணீர் எனக்கு உபத்திரம் என் தேவனுக்கு தெரியும். அவருக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. என் தேவன் உபத்திரத்துக்குள்ளே தடுகிறான், தள்ளுகிறார் என்றால் இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான். ஐயா, உபத்திரத்துக்குள்ளே உங்களை ஒருவரை தள்ளுகிறார் என்றால் இன்னும் அவர் அவரிடத்தில் இணைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். உபத்திரம் தேவனிடத்தில் நெருங்குகிற ஸ்லாக்கியத்தை கொடுக்கும். தனிப்பட்ட ஜெபம் தேவனிடத்தில் நெருங்குவதற்கும் அவரை அறிகிறதற்கும் உங்களை உருவாக்குறதற்கும், உருவாக்கி தேவனுக்கு முன்பாக நிறுத்தும், தேவனுக்கு முன்பாக நின்று உலகத்திற்கு இன்னார் என்று காண்பிக்கிறதற்கு, தேவனுடைய கரம் உங்கள் மூலமாய் வெளிப்படுவதற்காக, தேவனுடைய மகத்துவமான வல்லமை உன் மூலமாய் விளங்குவதற்காக கர்த்தர் உனக்கு முன்பாக எழுந்து நிற்கத்தக்கதாக நீ கனி கொடு. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். சர்வஞானியே, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவான், எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஐயா, என்னை கற்பத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தி அழைத்தது அவர் என்றார். என்னையா எப்படியா மறப்பாரு? என்னை அப்படியே விட்டுருவாரா? என்னை பரிசுத்தமாக்கி அவரை அவருக்கு முன்பாக என்னை நிறுத்துவார். ஐயா, என்னை பரிசுத்தமாக்கி அவருக்கு முன்பாக என்னை நிறுத்துவார். என்னை பரிசுத்தமாக்கி அவருக்கு முன்பாக நிறுத்துவார். ஓ, ஒரு மனுஷன் மீகாயில சொல்றாரு, எடுத்து வாசித்து பாருங்களேன். 6வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது, மீகா 6:7 வாசிங்களேன். நியாயம் செய்து அதுல ஒரு வார்த்தை இருக்கும், எப்படின்னா, நான் அவருடைய என் பாவத்தை நான் சுமப்பேன், அவர் என் பாவத்தை விலக்கி என்னை மீட்டுக் கொள்ளும் வரைக்கும் அவர் சமூகத்தில் இருப்பேன் அழுவாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பொல்லாத ஜனமே, நீ என்ன அற்பமா பார்க்கிறல்ல, என்னை பாவத்தை அவர் மீட்டெடுப்பார். 7 இருக்க பாருங்க அத. ஹல்லேலூயா. அவர் சொல்ற, என் பாவத்தை மீட்டெடுப்பார். நிச்சயமா என் அற்பமாய் பார்க்கிற ஜனமே, நான் பாவி என்று பார்க்கிற ஜனமே,
என்ன அவர் என் பாவத்தை நான் சுமக்கிறேன். வாசிங்களேன். எத்தனாம் வசனம் அது? 7:9 வாசிங்களாமா. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிப்பார். அவர் கோபத்தை சுமப்ப எப்படி என் நியாயத்தை விசாரிப்பாரையா? என் சமூகத்தில் நான் வந்து இருப்பேன், அவருடைய சமூகத்தில் என்னை அவர் விசாரித்து என் பாவத்தை அவர் என்னை விட்டு மாற்றுவார். தொடர்ந்து வாசிங்களேன். அவர் என்னை விசாரித்து அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவர் நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னை என்னோடு சொல்லுகிற சத்ரு அதை பார்க்கும்போது அவர் வெட்கமோ எப்படி என்னை கப்பமாய் பார்த்தவர்கள் என் தேவனின் பாவத்தை என்னை மீட்டு அவருக்கு முன்பாக நான் நிற்கிறதையும் என்னை ஆசீர்வதிக்கிறதையும் என்னை பகைத்த நீங்கள் அற்பமாய் பார்த்த யாவரும் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஐயா, உங்களுடைய பாவமே தேவனுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பிளவை உண்டாக்கி இருக்கிறது. அந்த இயேசு இன்றைக்கு ஒரு பெரிய 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 ஒரு தியாகத்தை பண்ணி இருக்கிறார். உங்க பாவ கட்டுகளை அவிழ்ப்பதற்கு அவர் தன்னை கொடுத்திருக்கிறார். மறுபடி உங்க இனத்தாருடைய சிந்தை வேண்டாம், உலகத்தாருடைய சிந்தை வேண்டாம். மறுபடி நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை விட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க அவருடைய பிள்ளையா இருப்பீங்க. நிக்கிறவன் ஐயா, நிக்கிறேன்னு சொல்றீங்களே, வேகமா தட்டுறீங்களே, உங்க உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம உள்ளத்தை உலகத்துக்கு கொடுத்துட்டு ஏன் ஆண்டவர்கிட்ட வந்தா அவர் கேட்பாரா? 2 ஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஐயா. ஆமென். வசனம் சொல்லுது, நீங்க உங்க இனத்தாரு கூட இருந்துட்டு அப்படியெல்லாம் இருந்துட்டு கர்த்தரோட இணைஞ்சு உள்ள வரலான்னா நெவர் வர முடியாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. இதை விட்டுட்டு வரணும். அப்பதான் தேவ சிந்தை அறிய முடியும், தேவனுக்குள்ள வாழ முடியும். அடுத்து தொடர்ந்து வாசிங்களேன். அந்த பவுல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஒருக்கா கூட அந்த வசனத்தை மறுபடியும் 16 இருந்து வாசிங்க. அப்பொழுது நீ எழுந்து, அவர் சொல்றார், நீர் யார் என்று கேட்டோம். 16 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 26:16. ஒருக்கா கூட அதை வாசித்து தியானிப்போம். வாசிக்கலாம். இப்பொழுது எழுந்து நீ காலூன்றி நில். நீ கண்டவர்களை நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறதையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உங்களை அழைச்சது எதுக்கு? ஊழியக்காரனை மாற்றுவதற்காக, சாட்சியை நிறுத்துவதற்காக. தொடர்ந்து வாசிங்க. உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தாராம். அவர் தான் விடுதலை ஆக்கினார். ஆமென். மறுபடியும் நம்ம அங்க ஓடக்கூடாது. அடுத்தது, அவர்கள் என்னை பற்றி விசுவாசம், பாவ மன்னிப்பையும் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிலத்தில் சேருவ சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பும்படிக்கு நீ அவர்களை கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுதே உன்னை அவர்களுக்கு அனுப்பினேன். ஐயா, இங்க கூப்பிட்டு வந்தது எதுக்கு? ஆண்டவர் சும்மா வந்து ஆராய்ச்சிட்டு கை தட்டிட்டு போக. நோ, உங்களை அழைச்சது அதற்காக அல்ல, உங்களை அழைச்சது அவருக்காக. ஆமென். உங்க பாடுகள் ஒருத்தர் கூட உங்களை தேற்ற இல்லாத காலத்துல, ஆண்டவர் உங்களை அறியாத தற்கொலை எண்ணத்துல இருக்கும்போது, என்னை யார் தேற்றுவார், என்னை யார் ஆற்றுவார், எனக்காக யார் இருக்கிறார் என்று சொல்லும் போது, ஒரு தாய் போல தேற்றி ஒரு தகப்பனை போல சுமந்தாரே. அது எதற்காக தெரியுமா? அவர் அன்பை வெளிப்படுத்தி அவர் எந்த காலமும் இன்னும் உங்களோடு கூட இருக்கவும், அவருக்கு சாட்சியா நிற்கிற ஜனமாய் நிற்பதற்காக.
ஏதோ நான் பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு போகாதீங்க ஐயா. ஆண்டவருடைய சத்தம் வருது. நீங்க உருவாகி விட்டீர்களா? நீங்க தட்ட வேண்டியதில்லை ஐயா. நீ கூப்பிடுறதுக்கு முன்பாகவே மறு உத்தரவு கொடுக்கிறவன். வெறும் உலக ஆசீர்வாதத்துல நீங்க மூழ்கின உடன் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு பைபிள்ல எங்கேயுமே சொல்லல. ஐஸ்வர்யவான்களே நீங்கள் வரும் நித்து அலறி அடுங்கள் எதுக்கு சொன்னார்? அப்போ நீங்க அவருக்காக சாட்சியா வாழ்வதற்காக. ஐஸ்வர்யம் தேவைதான், ஆசீர்வாதம் தேவைதான். ஆனா அதை வைத்து பரலோகத்துக்கு போக முடியாது ஐயா. பரலோகத்துக்கு போனோம்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை தாழ்த்தணும். அதனால்தான் மீகாயில சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் தாழ்மையா வர வேண்டும், கனிவாய் உத்தரவு சொல்ல வேண்டும், கவனமாய் தேவனிடத்தில் பதறி பேசாதபடி கவனமாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் கவனிக்கிறார் என் ஆண்டவர், என் செல்ல ஏசப்பா கவனிக்கிறார் ஐயா. இந்த சர்ச்சில் கனிவா உத்தரவு சொல்ல கர்த்தர் கவனிக்கிறார் ஐயா. எங்க வேலை நாங்க உயிரோடு இருக்கிறது வரைக்கும் என் தேவனுக்காக நிற்கணும். நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும், யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும், வாரத்தோட கடைசி நாள் வரைக்கும் என் வயதானாலும் எந்த சமயத்திலும் கண்ணீரோட என் தேவனுக்காக போதம் பண்ணுகிற ஒரு போதகரா என் தேவனை எழுப்பி நிறுத்தும்படியாக என் கர்த்தரிடத்தில் காலில் நான் விழுகிறேன் ஐயா. மனுஷனை பிரியப்படுத்த நாட்கள் போதும். என் தேவனை பிரியப்படுத்த நிக்கிற ஒரு யவன ஜனமாய் எழும்ப வேண்டும் என்று தேவனுக்கு ஆசை. அதற்காகவே நான் நிக்க, ஒரு பலியாய் நிக்க தேவன் கிருபை செய்வீராக. அதே பலிதான் நீங்க, அதே கிருபை பெற்றவர்கள் தான் நீங்க. ஆனா உங்களுக்கு அறிய முடியல, உங்களுக்கு புரிய முடியல, இன்னும் உலகத்தை விட்டு வெளியே வர முடியல ஐயா. நீங்க எவ்வளவு விசேஷமானவங்க தெரியுமா? நீங்க அநேகருடைய பாவ கட்டுகளை அவிழ்க்க சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு பாத்திரம். ஆனா நாம இன்னும் ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு மற்றவங்களே பார்த்துட்டு மற்ற மனுஷனையே பார்த்து நடக்கிறதுக்கு இல்ல, மனுஷனை தரிசித்து நடப்பதற்காக இல்ல, தேவன் வார்த்தையின் தேவ பிரசன்னத்தை தரிசித்து நடப்பதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். தேவ பிரசன்னத்தை விரும்புகிறவர்களுக்கு நீதியின் கிரீடம் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, பிரசன்னம் இல்லாத இடத்துல எனக்கு வேலை இல்லை ஐயா. பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்கதானா, ஆமென். வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கதானா. என் தேவன் எங்க இருக்கிறாரோ, எங்க தேவனுடைய சமாதானம் எங்க இருக்குதோ, என் தேவன் கண்டித்து உணர்த்துகிறது எங்கேயோ அங்கே நான் அவருடைய பாதத்தை முத்தமிடுகிறதற்கு நான் என்னை தாழ்த்துகிறேன் ஐயா. எப்படியாக என் தேவ நாம மகிமைப்படணும், எல்லா புகழும் அவருக்கு போய் சேரணும். இன்னைக்கு புகழ நாம வாங்கி இருக்கிறோம் ஐயா. கனம் எனக்கு வாங்கி நாம வாங்கிக்கிறோம். கழுதைக்கு மேல ஆண்டவர் இருக்கிறதுனால தான் இந்த புகழ். ஆண்டவர் உங்க மேல அந்த சமயத்துல இல்லைன்னா நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டீங்க தெரியுமா? அவரை மறந்துடாதீங்க. ஏகமாய் கெட்டு போகிறார்களே, ஏகமாய் கெட்டு போகிறார்களே. மீகா 2 சொல்லப்பட்டிருக்கு. மீகா சோத்திரம். மீகா 6 2வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல்ல எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கை தீர்க்கிறதுக்கு பூமியில இருக்கிற கர்த்தர் என்ன, அது வாசிங்களா பார்க்கலாமே. அல்ல, பூமியின் உறுதியின் அஸ்திபாரங்களே. அவர் சொல்றாரு, மனுஷன் ஒருவனும் இல்லையே, என் சத்தத்தை கேட்கிறதுக்கு ஒருவனும் இல்லையே, என் சத்தத்தை கேட்டு நடப்பதற்கு ஒருவனும் இல்லையே, எனக்காக தியாகமாய் வருகிற ஒருவனும் இல்லையே, நான் தேடியும் காணாமல் இருக்கிறேனே, யார் எனக்காக போவா, யார் எனக்காக போவா? இப்ப அஸ்திபாரத்துல பேச வேண்டிய சூழ்நிலை. நீ கேட்காததுனால, நீ அவருக்கு கீழ்ப்படியாததுனால என் ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியுமா? பூமியின் அஸ்திபாரத்துல பேசுறாரு. பூமியே கேட்டியா? என் சத்தத்தை கேட்கறதுக்கு இந்த பூமியில ஒரு மனுஷன் கூட இல்லை. என் சத்தத்தை கேட்டு உணர்ந்து என்னிடத்தில் வர ஒரு மனுஷன் கூட இல்லை. என்னுடைய காரியமாய் போவதற்கு ஒரு மனுஷனும் இல்லை. தனக்கு இஷ்டப்படி போகிற ஒவ்வொரு ஜனங்களை நான் காண்கிறேன். என் பிள்ளைகள் என்னை விட்டு தூரமாய் போகிறார்களே. கவனம் சிஸ்டர், வஞ்சிக்கப்படாதிருங்க. வேதம் சொல்லுது, வஞ்சிக்கப்படாதிருங்க. நீங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடு வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோடு அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிராக நீ உத்தரவு செல்.
நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மனுஷனுக்கு நீ அடிமையா இருந்தியே, இப்ப நீ எனக்கு அடிமையா இருக்கும்படியா நான் உன்னை அழைத்தனே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீ விட்டு நீ மனுஷனுக்கு மறுபடியும் அடிமையா போகிறதற்கு, நீ உன் மனம் போன போக்கில போகிறதற்கு நீ ஒப்பு கொடுத்தாய். ஆமென் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கம்மா. சரி, சரிதானே. ஆண்டவர் அன்னைக்கு மட்டும் உங்களை தூக்கலைனா, அன்னைக்கு மட்டும் உங்களை தொடலைனா, அன்னைக்கு மட்டும் உங்க குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் வரலனா எப்பவே அழிஞ்சு போயிருப்பீங்க. சோத்திரம் சோத்திரம். நம்ம வேதத்தை கற்றுக்கொண்டு வேதத்தை படிச்சு மற்றவங்கிட்ட பேசுறதுக்கு இல்லையா, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியா நிற்பதற்காக தான் அழைச்சிருக்கேன். உள்ளத்துல மாற்றம் வரணும், சிந்தையில மாற்றம் வரணும், சரீரத்துல மாற்றம் வரணும், செயல்ல மாற்றம் வரணும். செயலே அவருக்கென்றே இருக்க வேண்டும். தன் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதபடி தெய்வீக உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து அவருக்கு அடிமையா வாழ்வதற்கான ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளணும். பாவம் அடிமையாகும் போது எவ்வளவு வேக வேகமா ஓடணும் பாவத்திற்கு. இப்ப பரிசுத்தம் உங்களை அடிமையாக்கும் போது பரிசுத்த தேவனுக்கு ஏற்றபடி ஓட வேண்டாமா? சொல்லுங்கய்யா, எதுக்கு அழைச்சார்? இயேசு இவ்வளவு பெரிய விலை கிரயத்தை கொடுத்திருக்க சாதாரண காரியமா? ஆண்டவர் குட்டி குட்டி ஆடுகளை கொண்டு வந்து பலி கொடுப்பது அவருக்கு சித்தமா? சொந்த குமாரனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். சொந்த குமாரனை உங்களை மன்னிப்பதற்காக வந்தார். பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக வந்திருக்கிறாயா? நீ பாவத்தை குறித்து அசட்டையா இருந்தால் ஆண்டவர் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். மனம் திரும்பியானால் இந்த நிமிஷத்துல ஆண்டவரே நான் சரியில்லை ஆண்டவரே, என் உள்ள சரியில்லை ஆண்டவரே, என் என்ன சரியில்லை ஆண்டவரே, உம்மிடத்துல நான் அணுகும் போது தேவையில்லாத காரியங்களுக்கு தான் நான் உன்னை அணுகிறேன். எப்பவுமே உண்மை அறிகிற அறிவுக்குள்ள நான் வரணும்னு நினைச்சதே இல்லை. இன்னைக்கு நினைச்சிடுங்க, ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவுக்குள்ள வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் தேவன் உங்க வீட்டுல வந்து தங்குவார். வேதம் அதுதான் சொல்லுது. தேவன் அறிகிற அறிவுக்குள்ள நீங்க கடந்து வர வேண்டும். ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? உன்னதமான மறைவில் இருக்கிறவன் ஏன் பயப்படணும்? சர்வ வல்லனுடைய நிழலில் இருக்கிறவன் ஏன் பயப்படணும்? இரவில் உண்டாக்கும் பயங்கரத்திற்கோ, பகலில் பறக்கும் அம்புக்கோ, இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கோ, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கோ நீ பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? நீ பயப்பட வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற கிரியை, உங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத காரியம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் உங்களை பயப்படுத்துது. உலக காரியத்தை குறித்து கவலை, அந்த உலக காரியம் உங்களை பயன்படுத்துது. நீங்க தேவனுக்குரிய எவ்வளவு மாறிவிட்டால் தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க மாட்டாரா? அவரிடத்தில் திரும்புங்க. இது வேற வார்த்தை இல்லை. நாங்களும் பேசிட்டு மறுபடியும் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பாதத்தில் பேருவோம். உங்களுக்கு எங்களுக்கும் அதிகமாக சம்பந்தம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எவர்களோ அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. பரிசுத்தவான்கள் எவர்கள் இணைகிறார்களோ அவர்களுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் உண்டு. பாவத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் அல்ல. தேவனுக்குரியவைகளை குறித்தே எங்களுக்கு சம்பந்தம். வானத்துக்குரியதுக்கும் வானத்துக்குரிய காரியங்களை குறித்தே எங்களுக்கு சம்பந்தம். பூமிக்குரிய காரியத்திற்கு எங்களுக்கு சம்பந்தம் அல்ல. நீங்கள் பூமிக்குரியவர்களாக இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நீங்கள் வானத்துக்குரியவர்களாக இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் உண்டு. தேவனுக்கும் சம்பந்தம் உண்டு. இயேசுவே, எங்க பேச்செல்லாம் உண்மைதாகட்டும் ஆண்டவரே. ஒரே ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு காரியம், என்ன உடைங்க ஆண்டவரே, அதை விட்டுறாதீங்க, எனக்கு இடிங்க ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க. பவுல் எவ்வளவு தூரம் நெருக்கத்திலையும் ஆண்டவர் அவளை உடல் ஆண்டவரே, அவர் கடைசி வரைக்கும் சாட்சி கொடுத்தாரு. எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துன்பத்திலையும் அவர் விழாதபடி தேவனுக்காக நின்றார் இல்ல. அந்த கிருபை எனக்கு தாரம் ஆண்டவரை நான் கேட்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி ஆண்டவர் உம்முடைய நாம மகிமைக்காக நிற்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு தாங்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். நீங்க கேட்கிறீங்களோ இல்லையோ, நான் பலப்பட வேண்டிய அவசியம். உபத்திரம் வந்தவுடன் அதை தூக்கி தேவனை இறந்துட்டு போகிறதில்ல. உபத்திரத்தை நான் அதே அன்பினால உன்னை துதிப்பேன் ஆண்டவரே. வேதனையில அதே அன்பினால துதிப்பேன். நான் துன்பம் வந்தாலும் எல்லாவற்றையும் இழந்தாலும் அதே வேகத்தில் பிரசங்கம் பண்ணுவேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் ஆண்டவரே. நீரே ஐஸ்வர்ய சம்பந்தர், நீரே ஞானி, நீரே கிருபை நிறைந்தவர், நீரே மகத்துவர், நீரே மேலானவர், மகத்துவமானவரே, சர்வ வல்லமை உள்ளவரே. எல்லாவற்றையும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிற தேவன். எங்கள் மத்தியில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் நிற்க கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பயம்?
எதற்கு பயம்? பயப்பட வேண்டியது என்னன்னு தெரியுமா? என் மனைவிட்ட முன்னால சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குதுவா. ஏன் தெரியுமா? நான் இன்னும் முழுமையா நான் எதிர்பார்த்த அளவுல நான் ஆண்டவருக்காக இன்னும் கொடுக்கல. என்ன பல மணி நேரம் ஜெபிக்கணும்னு என் உள்ளத்துல அதிகமா ஏவுது. உலக காரியத்தை குறித்து எனக்கு ரொம்ப பலவீனப்படுகிறேன். என்னை விட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நான் ஆள வேண்டியது என்னுடைய கடமை. நான் இன்னும் எனக்கு பரிபூர்ணமா ஆண்டவருக்கு என்ன கொடுத்தேன்னு நான் சொல்ல முடியாது. நான் இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அழுது அவர் மாதத்தை முத்தமிடுகிற நான் விரும்புகிறேன். இந்த ஊழியத்தோடையும் ஊழியத்தை கொடுத்த தேவன் எனக்கு முக்கியம். ஊழியத்தில் கர்த்தர் வந்து நீங்க உங்களுடைய என் தேவன் அழைத்த தேவன் அவருடைய காரியம் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் அவருடைய பாதத்தை முத்தமிடுவதற்கு என்னை பாத்திரனாய் மாற்ற நான் இன்னும் என்னை புடமிட்டு என்னை உருவாக்கட்டும். ஏதோ வந்த போனோம், ஏதோ கையை தட்டணும், பரவசம் அடைஞ்சோம், அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சோதனையிலும் அதே அன்பில துதிக்கிறவன் தான். இன்பமோ துன்பமோ வியாகுலமோ மரணமோ எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை அதே அன்பில துதிக்கிறது தான் பாக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை சொல்ல முடியும் நான் இயேசுப்பா பிள்ளையா மாறிட்டேன்னு? நிக்கிறவன் ஏதோ நம்ம ஆவேசமா எல்லாம் துதிச்ச உடனே தேவனுடைய பிள்ளை இல்லை. உபத்திரத்துலையும் அதே அன்புல துதிக்கணும். உங்க பிள்ளைகள் கைவிட்டாலும் அதே அன்புல துதிக்கணும். வீடு இழந்து போனாலும் அதே அன்புல துதிக்கணும். உங்க எல்லாரும் உங்களை தூக்கி எறிஞ்சாலும் அதே அன்புல துதிக்கணும். அந்த கிருபை என்னைக்கு வருதோ நீங்க உலகத்தை ஜெயித்துட்டீங்க. அப்புறம் உலகம் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. உலக காரியத்தை நிமித்தம் நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அழைச்சவர் என்ன உங்களை பாதுகாக்க விட்டுருவாரா? நீங்க யோசித்து பாருங்க. மனசாட்சியும் உதிதத்தை சூடவனை அழைச்சவரை விட்டுருவாரா உங்களை ஈஸியா? உள்ள வந்துருமா அந்த பிசாசு? உள்ள வந்து அத்தருக்கு அனுமதி இல்லாம, தேவனுக்கு அனுமதி இல்லாம ஒரு தீங்கு கூட உங்க உள்ள வராது. அப்படி வருதுன்னா தேவன் அனுமதிச்சுதான் வந்து அவர் அண்டையில போய் உட்காருங்க, அதுல இருந்து தப்பித்து போவீங்க. பேதுருக்கு சொல்றாரு ஏசப்பா, உன்னை புடமிடுகிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டு வருகிறான் தேவன் இடத்துல. நீ கவனமாயிரு, ஜெபிக்கிறதுக்கு தயாராயிரு, வஞ்சிக்க விடாதரு. ஆண்டவர் சொன்னார். ஆமென். அந்த இடத்துல அவன் ஜெபித்திருந்தானா அவன் விழுந்தரே போயிருக்க மாட்டான். அவன் கண்டிப்பா உத்தரவு கேட்டு வருவான். நம்மள என்ன சோதிக்கவும் வரான். எப்படியாவது இவனை ஊழியத்திலிருந்து வெளியில கொண்டு வந்துடணும், எப்படியாவது இவனை எப்படியாவது தள்ளிடணும், இவனை எப்படியாவது தேவ சமூகத்துல முழங்கால் போட விடாம ஆக்கிரணும். ஐயா போடா, நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் என் தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிற ஒரு மனுஷன். ஆமே. யார் வந்தாலும் போனாலும் என் தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். அவர் என்னை போஷித்து நடத்துவார். மனுஷன் அல்ல போஷிக்கிறது, மனுஷனுடைய அன்பில்லை என்னை நிறுத்தினது, தெய்வீக அன்புதான் இன்னைக்கு என்னை நிறுத்தி வைத்திருக்கிறது. உங்களை தெய்வீக அன்பையா எந்த மனுஷனும் உன்னை நிறுத்திச்சு? ஒவ்வொருத்தரும் மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை சாகதான் அடைச்சிருக்கும். ஒவ்வொரு மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை பலவீனம் தான் ஆக்கியிருக்கும். ஆனா என் தேவன் எதெல்லாம் பலவீனமா பார்த்தாங்களோ அதுல எல்லாம் பலவான நிக்கிற பலத்தை யாரையா கொடுத்தா? இயேசுடைய அன்பு. இயேசுடைய அன்பையா. அந்த அன்பை விட்டு போகிறீங்கன்னா யார் உங்களை தப்பு வைக்க முடியும்? இயேசுக்கா நிக்கணும். என்ன ஆண்டவர் இன்னும் புடமிடுகிறார், என்னை ஆண்டவர் இன்னும் என்னை உருவாக்குகிறார். அதனால உணர முடியுது அவர் என்ன இடத்துல இன்னும் அதிகமா நெருங்க விரும்புகிறார். அவர் என்னை விட்டு விலகிறதுக்கு அவருக்கு மனசே இல்லை, எனக்கும் அவரை விட்டு விலகிறதுக்கு மனசே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலக காரியம் உங்களை ஒவ்வொரு நாளும் வாழ முடியுதா? உலக ஆசைகள் உங்களை ஒவ்வொரு நாளும் கொண்டுட்டு இருக்கையா? நகை இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தா அந்த சந்தோஷத்தை மட்டும் ரிசீவ் பண்ணிங்க. பொண்ணு இருக்கோ இல்லையோ, இருக்கிற ஆடை இருக்கிற போதும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை சாத்தான் திருட முடியாதையா. பொண்ணினால் உண்டான சந்தோஷம் வேண்டாம், ஆஸ்தினால் உண்டான சந்தோஷம் வேண்டாம். உங்க ஆஸ்தி குறையும் போது நீங்க நொந்து போயிருவீங்க. உங்க நகை உங்களை விட்டு போகும்போது நீங்க நொந்து போயிருவீங்க. அநித்தியமான காரியம் உங்களை கொன்னு போடும். அது உங்களை துருவை போல குத்தம். வேண்டாம் ஐயா, அது நிமித்தமா வேண்டாம். அது போனா போட்டு, கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பார், நாளைக்கு தருவார். ஆனா என்று மாறாத தேவன் என்னை விட்டு விலகவே போக கூடாது. அந்த காரியம் எதுவா இருந்தா துன்பப்படுத்துமா, அது என்ன, அந்த காரியம் எனக்கு வேண்டாம். பயப்பட மாட்டேன். பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். எதை நினைச்சு கவலைப்படணும் ஐயா?
ஆண்டவரே நிக்க பலன் இல்லையே, பவுல போல நிக்க பலன் இல்லையே. தன் விரியம் பாம்பு கடிச்ச போது அவன் சரீரத்தை தன் உயிரத்தோட துச்சமா எண்ணி தன் ஆத்துமாக்களுக்காக நின்றாரே. பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் அவன் யாருக்காக வெளியே யாருக்கு மத்தியிலனா அந்த தேவன் அறியாத ஜனங்களுக்கு கண்களை திறக்கிறதற்கு அவன் ஒரு சாட்சியா இருந்தான். சொல்லுங்களேன் ஆமேன், சொல்லுங்களேன் ஆமேன், அல்லேலூயா. நீங்க என்ன தெரியுமா சாட்சி? சாவுக்கு ஏதுவான எந்த விஷத்தை குடித்தாலும், அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டு போனாலும் நீங்க வாழ்றத பார்த்து ஆச்சரியப்படணும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா இல்லையான்னு சொல்லி இதுதான் சாட்சி சொல்லும். நிக்கிறவன் நிக்கிறேன்னு நம்ம சொல்றோமே, ஆனா விழுந்துட்டு தான் இருக்கிறோம், துன்பப்படுத்த தான் செய்யறோம். ஆமென். அதிக நேரம் ஜெபிப்போம், அதிகமா தேவ பிரசன்னத்தில் இருப்போம். எந்த சோதனையிலையும் உண்மையா எப்படி மகிழ்ச்சி இருக்கும்போது, இந்த உலக காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறி வரும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டு தேவனுக்கு நன்றி சொல்லணுமோ, துன்பத்துல அதே கண்ணீரோட அதோ சந்தோஷத்தை ஆனந்த கண்ணீரோட கர்த்தரை நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த உபத்திரத்திலையும் என்னை விடாம என் விசுவாசத்தை விடாது காத்து கொண்டீரே, அது ஒரு பெரிய பொக்கிஷம். எவ்வளவு பெரிய உபத்திரத்திலையும், எவ்வளவு பெரிய நெருக்கத்திலையும், எவ்வளவு கஷ்டத்திலையும் இயேசு நமக்காக சிலுவை சுமந்ததை போல, பவுல் அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் இயேசுக்காக சாட்சியா நின்னது போல நிக்கிறதுக்கான பலன் இருக்குதுன்னா நீங்க தான் பெயர் பெற்றவர்கள். சோதனையை சகிக்கிறவர்கள் பாக்கியம். ஆமென். சோதனை தானே அனுபவிச்சாரு, என்ன ஆச்சு? சிந்தையை மாற்றி விட்டார். என் சிந்தை ரொம்பவே மாட்டிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சிந்தை ரொம்பவே மாட்டிக்கிட்டார். என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார், என்னை உருவாக்கிட்டு இருக்கிறார், என் கவனம் சிதறாதபடி அவரை பார்க்க வைக்கிறார். என் தேவனுக்கு நன்றி, என் தேவனுக்கு நன்றி, என் தேவனுக்கு நன்றி. இந்த சபை அப்படிப்பட்டதா மாறட்டும், தேவனா மகிமைப்படட்டும், தேவ சித்தம் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் உங்கள் பெரிய காரியங்களை செய்வார். நம்புறீங்களா? ஆமென். அப்ப செய்யணும்னு என்ன செய்யணும்? நீங்க ஆவுன்னு பதட்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை, மெதம்மா அவர்கிட்ட வந்தாலும் போதும். ஆனா வரும்போது உலகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, இனத்தார தூக்கி எறிஞ்சிட்டு, தன்னுடைய எல்லாவற்றையும் தேவையில்லாத நண்பர்களை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட வரணும். வந்து பாருங்க, என் தேவனுடைய பிரசன்னம் உங்க வீட்டில் நிரம்பி இருக்கும், உங்க அறையில் நிரம்பி இருக்கும். நீங்க தேவனோடு இருக்கிற ஸ்லாக்கியத்தை பெறுவீர்கள். இல்லைன்னா தட்டிவாரு, என்னையும் வெளியில் நின்று பிச்சை கேட்டது மாதிரி தான் போகணும். பிள்ளையா உரிமையா இருக்கணும். தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்கிறதை போல செய்யணும். ஆண்டவர் உம்மிடத்தில் நான் வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள்ட்ட கொச்சப்படுத்த ஏதோ உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கண் இல்லை, உங்களுக்கு காது இல்லை, அது மாதிரி நான் போய் பிஹேவ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனே, நான் வாயை திறந்து எனக்கு இதை தாங்கன்னு கேட்க மாட்டேன். என் உள்ளத்தில் இருக்கிற கிரியைகள் தேவையில்லாததை தூக்கி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுற ஒரே ஒரு காரியம் இப்போ கேட்டுகிட்டே இருக்கிறேன். என்னை உடைங்க ஆண்டவரே, என்னை சரிப்படுத்துங்கப்பா, என்னை வந்து கண்டிங்கப்பா, என்னை கத்திரி ஏதாவது பண்ணுங்க, என்னை பண்ணி ஏதாவது ஒரு தப்பு இருக்குமாண்ணா என்னை உருவாக்கிடுங்க ஆண்டவரே. எனக்கு உள்ள இருந்து அதெல்லாம் எடுத்து போடுங்க, எனக்கு உமக்கு பாத்திரமாய் உருவாக்கி நீர் என் கூடயே இருக்கிற மாதிரி பண்ணிருங்கப்பா. ஆமென். அதான் உண்மை. அவரு கூட இருந்தாலும் நான் கேட்க வேண்டியதே இல்லை, அவர் முகத்தை நான் பார்த்துட்டே இருப்பேன், அவர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்திருவார். இல்லாம நம்ம எவ்வளவுதான் ஸ்தோத்திரம் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையை. எத்தனை பேருக்கு இருக்க ஆசை? இப்போ அவட்ட இருக்கணும்னா என்ன செய்யணும்? இருக்கணும் என்ன செய்யா? இருக்கணும்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு பணத்தை ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். ஆனா எதன் மேல மோகம் இருக்கக்கூடாது. பைபிள் சொல்றார், போகிற வழியில யாரை நினைக்கணும்? கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்கள் காரியங்களை. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு போவோம்? இந்த காரியம் நிறைவேறாதா, இந்த காரியம் நிறைவேறாதா ஆண்டவரே, அது இருந்தா நான் நல்லா இருந்துருவேன் ஆண்டவரே. நீங்க கொஞ்சம் வேதத்தை தெரிஞ்சா நீங்க அதுக்கு பயப்படுவீங்க கேட்க. ஏன்னா அதையும் எடுத்துருவார் ஆண்டவர்.
அவருக்கு ஒப்பா எந்த காரியத்தையும் தேவன் சொல்லுகிறது பிடிக்கவே பிடிக்காது. இந்த உலக பொருள் வந்து அனுத்தியமா அழிஞ்சு போற பொருளை நீ ஆண்டவருக்கு முன்னால மேன்மையா கொண்டு, அது இருந்தா, இந்த பணம் இருந்தா, அவங்க என் கூட இருந்தா, எவங்க ஹலோ சந்தோஷம். தூங்குறவர்களுக்காக ஸ்தோத்திரம், தூங்காமல் இருப்பவர்களாக ஸ்தோத்திரம். தேவனுடைய முகத்தை பார்க்கிறார்கள். உண்மையான சத்தியம் இதுதான். உங்களை கொண்டு போக இயேசுவால மட்டும்தான் அவர்கிட்ட முடியும். அவர் சொல்றதை நாங்க போதிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். வேற ஆசீர்வாதத்தை மட்டும் வைத்து தேவனுடைய பிள்ளைன்னு கணக்கிடாதீங்க. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. உங்க உலக காரியங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தேவன் அறிகிற அறிவிலையும் தேவனுக்குரிய காரியங்களை பற்றி கொள்ள வாருங்க. பவுல் அதுக்காக தான் அழைச்சாரு. பவுல் அதில் நின்றார், விழல. கடைசி சொல்லாரு, கடைசி என்ன சொன்னாரு சொல்லுங்க? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடிச்சேன். இது முதல் நீதியின் கிரீடம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த ஃபைனலா தான் ஒரு மனுஷனுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால நிக்கிறவன். இயேசுவை துன்பப்படுத்தாம வருவீங்களா? எல்லாரும் சோகமா இருக்கிறாங்க. என்ன பாஸ்டர், ஏற்கனவே பல சோகம், இதுல வேற நீங்க என்ன சோகப்படுத்தி அனுப்புறது மாதிரியே இருக்கு. சோகம் அல்ல, உங்க பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தரால் முடியும். அது வரணும்னா நீங்க இதுல வரணும். அதுக்காக தான் தேவன் இன்னைக்கு பேசி இருக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வாதத்தின் நாள். இந்த 3வது நாள் பயப்படாதேன்னு சொல்லி இருக்கிறார். உங்ககிட்ட இருக்க தப்ப ஆண்டவர் பேசிட்டார். நீங்க தட்டுறீங்க, ஆண்டவர் ஏன் பதில் கொடுக்கல அப்படின்னா, உங்க மனசு எங்க இருக்குன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கே உங்க மனம் இருக்கு. பொக்கிஷம் அங்க இல்ல, நீ இங்க இருக்கிற பொக்கிஷத்துக்காக வரீங்க. அங்க இருக்க பொக்கிஷத்துக்காக வாங்க. என் தேவன் உங்களுக்கு கூட இருந்து கர்த்தர் அதிசயமா நடத்துவா. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான், முழங்கால் போடலாமா? உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம். எல்லாரும் பாடலாமா? முழங்கால் போடுங்க நான் சொல்லணுமா? இனி முழங்கால் போடுங்கள், கையை தூக்குங்கள். உங்க இஷ்டம். நீங்க கையை தூக்கி ஆராதிக்கலாம். ஆண்டவர் நீ வார்த்தை கொடுத்திருக்கா, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை இல்லையா? செய்வாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா தானா? இன்னொரு அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. God bless you. இன்னைக்கு இயேசுப்பா இந்த வார்த்தையை கொடுத்து உங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாருன்னு. இனி அந்த பாவத்துக்குள்ள நிக்காதீங்கன்னு. இனி போகும்போது எப்படி போகணும்? தாழ்மையா கனிவா ஆண்டவர்கிட்ட உத்தரவு சொல்ல, உலகத்தின் காரியம் ஆண்டவரே நீர் எனக்கு கூட இருந்த எல்லா காரியமும் நடக்கும். உங்களையே ருசி பார்க்கிறதுக்கு, அவரே ருசி பார்க்கிறதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? மோடு இருப்பதுதான். நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம், உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் இயேசுவே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே,
எனக்காக யாம் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாவங்கள் என் சுமைகளை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். என் பாவங்கள் என் பாவ சுமை எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. உம் பாதத்தில் அவர் பார்த்துக் கொள்வார். இனி பாவக்கிரிகள் அழியட்டும். உம் பாதத்தில் ஏசையா உம்மைத்தானே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேமா. ஒன்ஸ் மோர் ஏசையா, ஏசையா நீ மாத்திரமே போது, உம்மைத்தானே. நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னியப்பா, என்னை உருவாக்கி நிறுத்துவப்பா. இரக்கமும் உருக்கமும் நீடி, இரக்கமும் உருக்கம் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் என்று, என் ஜீவனை அழிவில் என்று மீட்டவரே. நேசையா என் நேசரே, மீட்டவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே, என் முன்னே எனது தலைவர் இயேசுராஜன், எனது தலைவர் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கைகளை எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம், இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பரவசம் அடைவே, எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து, இயேசுவே எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து. நீதி தேவன் வெற்றி வேந்தன், நீதி தேவன் வெற்றி வேந்தன், நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதலின் நினைத்து நினைத்து துதித்து துதிக்கள, துதித்து துதித்து நிம்மதி அடைவே. கைகளை தட்டி நல்லா பாடலாம். நிம்மதி அடைவே, எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து, எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின்தொடரே,
கைகளை தட்டி உற்சாகம் பின்தொடர வைப்பீராகப்பா. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். தலைக்கு மேல எனது தலைவர் இயேசு ராஜா. ஆசீர்வதிங்கப்பா, பயம் எல்லாம் போகட்டும். எனது தலைவர் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்து, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. நீங்க தந்த ஊழியம் நீங்க நடத்தி செல்லுங்கப்பா. ஆத்துமாவை தினமும் தேடி, ஆத்துமாவை தினமும் தேடி அணைத்துக் கொள்பவர். குடும்பத்தை உங்க பிள்ளைகளை நிச்சயமா கைவிடவே மாட்டோம். நம்புறீங்களா? தலைக்கு மேல தட்டியாமே. எனது தலைவர் என் அப்பா நடத்துவார், ஏசப்பா நடத்துவார், அழகாக மேய்த்து கொண்டு போவார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆவியானவரே, எனது தலைவர் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவர். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வதிங்கப்பா, கிருபையா பெருகட்டும், நீதியின் கரம் தாங்கட்டும். நியாயங்கள், நீதி நியாயங்கள் கிருபை பெருகட்டும். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி விடுதலையோட அல்லேலூயா. ஆவியில நிரம்பி அதிக பாஷை பேசி அல்லேலூயா. அபிஷேக மழை. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியெல்லாம் வெறுமையா அனுப்பவே மாட்டார். என்ன வெறுமையா அனுப்ப மாட்டார். என்ன பயப்படாதீங்க, மகிழ்ந்து கை கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. யோவேல் 2:21 பிரகாரமா பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே. எனது தலைவர், எனது தலைவர் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எனது தலைவர் இயேசு ராஜன். ஒவ்வொரு வீடியோக்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வெற்றி வெற்றி வெற்றி. அல்லேலூயா. விடுதலை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நித்தம் உங்களை போஷித்து அற்புதமாய் நடத்துவார். வெற்றி உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. அல்லேலூயா. Bless mighty name. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி நல்ல விடுதலையோடு அப்பா இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. சமாதான தேவனே, ஆசீர்வதிக்கிற கர்த்தரே, ஞானத்தில் சிறந்தவரே, எல்லா துதிகன மகிமை உமக்கே. எங்க பிள்ளைகளை இறங்கி ஆசீர்வதிக்க வாரோ அக்கினி. அல்லேலூயா. ஆண்கள் பகுதியில் தம்பி 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 தடை எல்லாம் மாறுது. அல்லேலூயா. ஆண்கள் பகுதியில் தடை மாறுது, தடை மாறுது. கட்டு உடையுது, கட்டு உடையுது, கட்டு உடையுது, கட்டு உடையுது, கட்டு உடையுது, கட்டு உடையுது. உன் வாழ்க்கையை குறித்துள்ள
தடை, கர்த்தர் முன்னேறி போக விடாதபடி இருக்க தடை, உன் வாழ்க்கையை கொண்ட ஆசீர்வாத தடை, உனக்குரிய காரியங்களை நீ அறிந்து விடாதபடிக்கும், அறிய விடாதபடிக்கும், முன்னேறி செல்ல போகாத விடாதபடிக்கும் தடை செய்கிற எல்லா தடையும் மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோமனுங்க, ஜோமனுங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மேல தேவ வல்லமை இறங்குது. இருதயத்தில் இருக்கிற வேதனை வலிகள் மாறட்டு. ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல தேவ ஆவியான பலமா இறங்குவீராக. ஜெபிக்க விரும்புகிற பிள்ளைகள் மேல தேவ வல்லமை இறங்குவதாக. இயேசுவே, பிதாவே, ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்க பிள்ளைகளை எவ்விதத்திலே ஆசீர்வதிப்பீராக. தீமை தூரமாக இருக்கட்டும், நன்மை கிருபையை தொடருவதாக. நல்ல கையை தட்டி தடைகள் சத்துருடைய கிரியல் இயேசுவே, இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்துட்டார். ஆமென். இயேசு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் சகல வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாவதாக. பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பெரிய காரியங்களை. பயப்படாதீங்க சிஸ்டர், ஐயா பயப்படாதீங்கன்னு. கர்த்தர் கூட இருப்பாரு, உங்களுக்கு ஒரு அதிசயமான வழியை உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பீங்களா? எனக்கு தாசை வரும் பர்வதம். சேர்ந்து பாடுமா? என் கால்களை, என் காலை தள்ளாட விடுவாரா? விடுவாரா? நினைச்சு பாருங்க. எப்படியாவது காப்பாத்துவாரு. எனக்கு தெரியாது, ஆனா காப்பாத்திடுவாரு. செங்கடலை பிளக்கணும்னா பிளப்பாரு. இஸ்ரவேலை காக்கும் தேவா பகல் உறங்காவே. எல்லாம் மகிமை மக்கே. காக்கும் தேவா. சேர்ந்து பாடுவோமா? எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா. இயேசு மட்டும்தான் உண்மை உள்ளவர். எனக்கு தாசை சரியான பாதையில நடத்த முடியும். பல பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலும் சந்திரன் இரவு சேதப்படுத்தாவே. அப்படி ஆகட்டும். அப்படி சொல்ற மட்டும் கை தட்டி. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா. இயேசுவே, எனக்கு தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடும்போதே எரிகோகள் நிர்மலமாகட்டும். செங்கடல் ரெண்டாய் பிளக்கட்டும். ஆமே. தடைகள் மாறுவீங்க பிள்ளைகள். அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே,
அல்லேலூயா. ஊழியம் செய்கிற பிள்ளைங்க நல்ல ஊழியம் செய்யட்டும், கிருபை பெருகட்டும். ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார். எனக்கு தாசை வரும் பர்வதம். Thank you so much daddy. Thank you so much. நாளை நீ ஆசீர்வதித்ததற்காக பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. Thank you. எனக்கு தாசை வரும் பர்வதம் ஏனெடுப்பே. God bless you. ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு, பயப்படவே செய்யாதீங்க. உபத்திரம் வரும், அப்படிதான் சொல்றாரு, உபத்திரம் வரும், ஆனா கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். உபத்திரத்தை கண்டு விழுந்து போகிறது நான் தோத்து போவான். நிக்கிறவன் விழாதபடி நில்லுங்க, ஜெபத்தோடு நில்லுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி, எங்களோடு பேசினதற்காக நன்றி, எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷம், கர்த்தருடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் சமாதானம், ஆவியானோட ஐக்கியம் சிநேகம் அன்பும் பாதுகாப்பும் கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மூணு அல்லேலூயா சொல்லுங்க. God bless you. பக்கத்துல கைப்பிடிச்சு நல்லா இருப்பிய. நமக்கு அடுத்த மாசம் 25